நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் பேசி வருகிறார். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் பேசி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இபிஎஸ் பேச்சு குறித்தான விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்ட அந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி தொடர்பான தற்போது சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகின்றார். அதாவது ரமலான் நோன்புக்காக அவர் இருந்துவிட்டு அவர் மசூதிக்கு சென்று தொழுகை நடத்திவிட்டு வரும்போது அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கின்றார். குறிப்பாக ஜாகிர் ஹுசேனை கொலை செய்வதற்காக மர்ம நபர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். அவர்கள் யார் யார் என்ற விவரத்தையே அவர் வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். ஆனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால் இன்றைய தினம் அவரது படுகொலை என்பது நடந்திருக்காது. காவல்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் கூட அவர்கள் அந்த புகாரை உரிய முறையில் விசாரித்து தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவேதான் இந்த கொடூர செயல் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த புகார் கொடுத்தும் உரிய விசாரணை நடத்தாத, நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருக்கின்றார். ஏற்கனவே இது தொடர்பாக அவர் ஒரு விரிவான அறிக்கையும் கூட கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்தார். முன்னதாக அவர் கவன ஈர்ப்பு கொண்டு வருவதற்கு முன்னதாக குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் அப்பாவு இது தொடர்பாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது ஓபிஎஸ் உள்ளிட்ட பாமக, கம்யூனிஸ்ட், வேல்முருகன் உள்ளிட்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிறார்கள். அனைவருக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். உங்கள் தரப்பில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ நீங்கள் இந்த அவையில பதிவு செய்யலாம் என்று குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த படுகொலையில் ஈடுபட்ட அத்தனை குற்றவாளிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை வேண்டும், குறிப்பாக உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்.